ஹலோ நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பற்று வெர்சஸ் ஆசை வெர்சஸ் விருப்பம். பற்று, ஆசை, விருப்பம் 3மே வித்தியாசம். வேற வேற மீனிங் உள்ளது. பற்று பற்றற்றவனா இரு அப்படிம்பாங்க இல்லையா? பற்றுன்னா அதாவது தீப்பற்றி எரியுது அப்படின்னா என்ன? அது பற்றி எரியுது. ரொம்ப பிடிவாதமா, அப்படி பயங்கரமா ஒரு ஒரு பற்றுதல். அது மேல பற்றுதல். இது இல்லைன்னா இருக்க முடியாது. எனக்கு இது கண்டிப்பா வேணும். இல்லன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்றதுல அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பெரும் நாட்டம். அதுக்கு இங்கிலீஷ்ல அப்பிட்டிட்ன்னு சொல்லுவாங்க. அப்பிட்டிட். ஒரு விஷயத்து மேல உள்ள தீவிரமான தீவிரமான ஒரு நாட்டம். ஓகே. அதுதான் பற்று. அந்த பற்று பாசிட்டிவ் ஆட்டிட்யூடே கிடையாது. அது நெகட்டிவ். பக்கா நெகட்டிவ். கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம் பற்று. அந்த பற்று நமக்கு எதிரி. அதாவது ஒரு விஷயத்த அ விஷயம் எனக்கு வேணும், அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த பற்றுன்னு ஒண்ணு இருக்கும்போது அது நடக்காது. பற்று எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு உனக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. உன் ஆசை நிறைவேறாது. சரி, அப்ப பற்றுக்கும், ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? பற்றுனா தீவிரமான ஒரு 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 மோகம். தீவிரமா பற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இத நீ ஆசையா மாத்தணும். ஆசைன்னா அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கூடுனது. குவாலிட்டி கூடுனது. ரைட்டா? இந்த ஆசையுமே அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா ஃபர்ஸ்ட் இருக்கணும். பேர்னிங் டிசைர் வேணும்னு சொல்லுவாங்க. ஆசைன்னா டிசைர். பற்றுனா அப்பிட்டிட், ஆசைன்னா டிசைர், அப்புறம் விருப்பம்னா வில்லிங்னஸ். ஓகே. ஸோ பர்னிங் டிசைர் வேணும் உனக்கு ஒரு விஷயத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பற்று இருக்கும். பற்று இருந்தாதான் அது தீவிரமான ஒரு இது அவனுக்கு அது மேல ஒரு நாட்டம் வரும். அப்போ நாள் போக போக அந்த பற்று அவனுக்கு அந்த பற்றுதலை குறைக்கும். இயற்கை அப்படி பண்ணும். ஏன்னா அவன் ஒருவன் ஒருவன் தீவிரமா ஆசைப்படுறான்னா அது பிரபஞ்சத்துல நடந்து ஆகணும். அதுதான் இயற்கையின் நியதி. ஆனா இது என்ன, அந்த இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பற்றை அவனுக்கு நிறைய இழப்புகளை, ஏமாற்றங்களையும், அசிங்கங்களையும், அவமானங்களையும் ஏற்படுத்தி, ஏன்னா பற்று நெகட்டிவ் இதுல நெகட்டிவ் குவாலிட்டி. அது அசிங்கங்களை ஏற்படுத்தி அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமா போக்கும். ஓகே. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பற்று ஆசையா பற்றை விட ஆசை குவாலிட்டி கூடுனது. அப்புறம் அந்த ஆசை அப்புறம் இன்னும் கொஞ்சம் அஹ், ஏமாற்றங்கள், இழப்புகள்லாம் ஏற்படப்பட அவன் மனநிலை பக்குவப்பட்டு பட்டு அது விருப்பமா மாறும். ஓகே. அந்த விருப்பத்துக்கு அப்புறம் தான் அவனுடைய அந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறும். ஓகே. அப்போ ஷார்ட்கட்டா எப்படி பண்ணலாமா? இந்த பற்றை விருப்பமாவே நேரடியா மாத்திக்கிட்டோம்னா நமக்கு இழப்புகள், அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் வர்றது கிடையாது. எப்படி? இப்போ ஒரு ஏணிப்படி இருக்குது. ஏணி இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, முதல் படி, 2வது படி, 3வது படி, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து போய் கடைசியில 10, 12வது படியை அடையிறதுக்கு பதிலா 1வது படியில இருந்து டைரக்டா 12வது படிக்கு போக முடியுமா? முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் பயிற்சிகளும், கொஞ்சம் படிப்பினைகளும் தேவைப்படும். ஓகே. நிறைய படிக்கணும், நிறைய நாலேஜ் தேவைப்படும், ஞானம் தேவைப்படும். ஓகே. கண்டிப்பா முடியும். ஆனா மனிதர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ பற்று மனுஷனுக்கு ஒரு விஷயத்து மேல ஒரு தீவிர ஒரு நாட்டம் வருதுன்னா அது பற்றுன்னு அர்த்தம். ஓகே. பற்று இருந்தாதான் அது தீவிரமா இருக்கும். எனக்கு அது கண்டிப்பா வேணும் அப்படின்னா அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஸோ பிரபஞ்சம் அந்த பற்றுக்கு பின்னாடி உள்ள பற்றாக்குறையை தான் முதல்ல பிடிக்கும். ஓகே. பிரபஞ்சம் மீன்ஸ் சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் த மினியேச்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஓகே. தட் வி ஆல்ரெடி நோ. ஸோ நம்ம மனிதர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். அதுதான் இயற்கை. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு டாக்ஸிக்ஸ் இருக்குது. ஓகே. கர்ம வினைகள்னு சொல்லலாம். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அவ்வளவு அழுக்குகளும் டீடாக்ஸ் பண்ணாதான் அப்புறம் நம்ம
அந்த குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மைண்ட் செட்டுக்கு வர முடியும். ஸோ அதுவரை இயற்கை வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக டீடாக்ஸ் பண்ணதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரங்களில் தான் நம்ம நிறைய இழப்புகளையும் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் சந்திக்கிறது. ஓகே, இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். ஒரு கஷ்டம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ்ஸ் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அது நல்லது. நம்ம கர்மாவை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். மனசில் உள்ள கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் வெளியே போயிட்டு இருக்குது, டீடாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ பற்று, ஆசை, விருப்பம் இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பற்றுனா தீவிரமா இருக்கும், தீவிரமான நெகட்டிவ் இல்லையா? பற்று ரொம்ப தீவிரமா இருக்கும். ஸோ ஆசைன்னா அந்த தீவிரத்திலிருந்து கொஞ்சம் குறையுது, ஆனால் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி, பெட்டர் குவாலிட்டி. அதை விட பற்றை விட பெட்டர் குவாலிட்டி. அதாவது பற்றை விட கொஞ்சம் கூலா இருக்குது. ஓகே, பி கூல் அப்படின்னா பி ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ, ஃப்ரீயா இருக்கிறது. ஓகே, நடக்கும், வரும், அப்படி ஆப்டிமிஸ்டிக்கா ஃப்ரீயா விடும். விருப்பங்கிறது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா, ரொம்ப கூலா, ஜஸ்ட் லைக் தட். ஓகே, லெட் கோ அப்படிலாம் சொல்றலாம். ஸோ அது மாதிரி ஒரு அமைதியான மனப்பக்குவம் வரும், அந்த மைண்ட் செட். அந்த அமைதியில தான் அபண்டன்ஸு, திருப்தி, ஃபுல்ஃபில்மெண்ட்டு எல்லாமே கிடைக்கும். அந்த மனநிலை தான் நம்ம விருப்பப்பட்டதை ஈர்க்கக்கூடிய மனநிலை. ஸோ அது வந்து கடைசி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் மேனிஃபெஸ்டேஷன் வரும். இப்போ இந்த பற்று பற்றி ஒரு ஆப்பிரிக்கன் ப்ரோவர்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். A cat that dreams of becoming a lion must lose its appetite for rats. இதுக்கு மீனிங் என்ன? To achieve greatness, you must let go of old habits that could hold back your progress. Okay, clear ஆ கொடுத்துருக்காங்க. ஆப்பிரிக்கன் ப்ரோவர்ப். ஒரு பூனை ஒரு சிங்கமாகணும் அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணணுமா? அந்த பூனைக்கு பிடித்தமான எலி மேல உள்ள பற்று விட்டுறணும் அப்படின்னு. பிரிதொன்றை இழக்காதவன் புதிதொன்றை அடைய முடியாது. பிரிதொன்றை இழக்காதவன் புதியது ஒன்றை அடைய முடியாது அப்படின்னு தமிழ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு கிரேட்னஸ், ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்து மேல உள்ள பற்றை வந்து விட்டுறணும். ஓகே, அதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க மீனிங். டு அச்சீவ் கிரேட்னஸ் யூ மஸ்ட் லெட் கோ ஆஃப் ஓல்டு ஹேபிட்ஸ் தட் குட் ஹோல்ட் பேக் யுவர் ப்ராக்ரஸ். ஏன்னா அந்த பழைய பற்று, இந்த விஷயத்து மேல உள்ள பழைய பழக்கங்கள் வந்து உன்னுடைய ப்ராக்ரஸ், முன்னேற்றத்தை தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. ரைட்டா? கரெக்ட். ஒரு கிளாஸ் அல்லது செம்புல புதுசா ஒரு தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பழைய தண்ணியை வெளியே எடுத்துட்டு தான் புதிய தண்ணியை விட முடியும். ஓகே, அதே தான் எனர்ஜி. ஒரு எனர்ஜி பாடியில புதிய எனர்ஜி வரணும் அப்படின்னா பழைய எனர்ஜி வெளியே போகணும். ஓகே, ஸோ அதுதான் டீடாக்ஸ். நெகட்டிவிட்டிஸ்லாம் வெளியே ஏற்றினாதான் பாசிட்டிவிட்டிஸ் உள்ள வரும். சரி, இப்போ இந்த பற்றுங்கிறத நெகட்டிவிட்டியை நீக்கிறது எப்படி? பற்றை விருப்பமா மாத்தி, ஆசை அப்புறம் விருப்பமா மாத்தி அப்புறம் நம்ம நினைச்சதை அடையிறது எப்படி? ஒண்ணும் கிடையாது. சும்மா கனவு இருக்குதா? கனவு இருக்கு. தீவிரமான கனவு இருந்தா போதும். ஓகே, ஒரு விஷயத்து மேல தீவிரமான கனவு, தீவிரமான ஆசை இருந்தா, பர்னிங் டிசைர், அதுவே ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா வழி நடத்தி கூட்டிகிட்டே போகும். ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயத்த நம்ம படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இழப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம். என்னது? மனசை, சப்கான்சியஸ் மைண்டு அந்த பாசிட்டிவிட்டி ஃப்ரீக்வன்சி கொண்டு போறது எப்படிங்கிறத கொஞ்சம் படிக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்றது? 4 ஸ்டெப்பு ஏற்கனவே இருக்கு இல்லையா? அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், இந்த ப்ரிட்டெண்டிங். இல்லை, கிராட்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நன்றி உரைத்தல். ஸோ அதுதான் உன்னுடைய மனசை வந்து எப்போவுமே ஃபுல்ஃபில்லாக வச்சுருக்கோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒவ்வொரு அணுவும் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். ஒவ்வொரு அணுவிலையும், உங்களுடைய மனசில் ஒவ்வொரு அணுவிலையும் ஃபுல்ஃபில்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், தெர் இஸ் அபண்டன்ஸ். அது என்ன? எல்லாமே பேஷியன்ஸ், அமைதி. யூ ஷுட் கீப்
காம் அண்ட் கம்போஸ்ட். ஆல்வேஸ் ட்ரை டு பி லைக் தட். உங்களுடைய தன்மை வந்து அப்படி இருக்கணும். செல் சொயல் சொல் செயல் தன்மை மூன்றுமே உன்னுடைய கனவை நோக்கி இருக்கணும். ஸோ ஒரு கனவு உனக்கு தீவிரமான கனவு இருந்து அதை நோக்கி போய்கிட்டு இருந்தீங்கன்னா டீடாக்சிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ இடையில வரக்கூடிய நெகட்டிவ் அவுட்கம்ஸ், தட் இஸ் இழப்புகளெல்லாம் சந்திச்சு அப்புறம் உன்னுடைய மைண்ட் செட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் செட்டு வந்துடும். நம்ம மைண்டில் எப்பவுமே பாசிட்டிவிட்டி பூத்து குலுங்கணும். பாசிட்டிவிட்டி பூத்து குலுங்கணும். அபண்டன்ஸ் இங்கக்கூடிய பழங்கள் பழுத்து தொங்கணும். அபண்டன்ஸ். ஸோ அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் அமைதி. ஸோ அது எப்பவுமே பாசிட்டிவிட்டியால் நம்ம மனதை ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சுற்றுப்புற, அதாவது பிரபஞ்சம் வந்து அதை நிகழ்த்திடும். நம்ம ஆசைப்படக்கூடியது நிகழ்த்திடும். ரைட்டா? ஸோ whatever you are facing, whatever hurdles, whatever obstacles you are facing, just let go of that. ஜஸ்ட் அமைதியாக இருங்க, அது போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்டிமிஸ்டிக் மென்டாலிட்டியில் இருந்தால் போதும். ஓகே. அது வந்து கடந்து போகும். ஸோ ஒவ்வொரு வினைகள், ஒவ்வொரு அப்டக்கிள்ஸ், ஒவ்வொரு தடைகளையும் கடந்து போக போக உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை பிறக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் கடந்து, கண்டிப்பாக உனக்கு கனவு இருந்தால் கண்டிப்பாக கடந்து போயிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து 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 போயிட்டே இருக்கும். நீ கவலைப்படாம. ஆனால் இட் வில் டேக் சம் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். கொஞ்சம் லேட் ஆகும். டிலே ஆகிறது நல்லது தானே. Delayed manifestation is very, very good. It is well and good for your bright future and for your prosperous future also. So just கூலாக இருப்போம், ஃப்ரீயாக இருப்போம், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், கடந்து போயிடும். உங்களுடைய ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த பற்று ஆசையாக மாறும், ஆசை விருப்பமாக மாறும், மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்கும், குவாலிட்டியாக நடக்கும். ஓகே. ஸோ இதோட இந்த பதிவை நிறைவு செய்யணும். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.